நீங்க உட்காருங்க, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். போயிட்டு வா. ஏய் ஷாலு, ஏய் டேய் என்னடா ஆச்சு? போய் தொலை, உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். என்ன ஆச்சுன்னு என்கிட்ட சொல்றா? ஷாலு கூட ஒரு பர்சனல் இஷ்யூ போயிட்டு இருக்கு மாமா. ஏய், என்ன இது பாத்தீங்களா? அவ பேரை சொன்னதுமே என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? லைட்டே ஆஃப் ஆயிடுச்சு. யாராவது லைட் ஆன் பண்ணுங்க. செக்யூரிட்டி லைட்ஸ் ஆஃப் ஆச்சு. சஞ்சய், சுதீப், லைட்டுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. இது வரைக்கும் பார்த்தா லைட் எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு திடீர்னு என்னதான் ஆச்சு? வெளிச்சம் பண்டிகையில இருட்டா? இது நல்ல சகனம் இல்லையே. ஏன்பா எப்படிப்பா பவர் கட் ஆச்சு? தீபாவளி அன்னைக்கு போய் இருட்டா இருக்கு. வீர், ஆமா நான் இங்க தான் கரண்ட் போயிருக்கு, ஜெனரேட்டர் ஆன் பண்ண சொல்லு. தீபாவளி அதுவுமா வீடு இருட்டாவா இருக்கிறது? எப்படி இருட்டு இருக்கும்? விளக்கெல்லாம் ஏத்தி வச்சாலே பிரகாசமாயிரும். இது வெளிச்சத்துக்கான பண்டிகை. வீடு இருட்டாவே இருக்காது. ரிஷி, ரிஷி விளக்கு. அற்புதம். விளக்கு அணைஞ்சிருமோன்னு பயந்தேன். அந்த கடவுளோட அருளாலையும் இவங்க 2 பேரோட அன்புனாலையும் அபசகுணம் நீங்கிருச்சு. இனி லக்ஷ்மியும் ரிஷிபுரமும் ஒன்னா இருக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. இனி இவங்களை பிரிக்க முடியாது. இவங்களை பிரிக்க ஒரே ஒருத்தி தான் இருந்தா, மலேசியா. அவளும் போயிட்டா. அவ போயிட்டா. சர்ப்ரைஸ்! என் கூட யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. விராட் சிங் ஆனியா. கம். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி பாட்டி. ஹாப்பி தீபாவளி. So good to see you. Happy Diwali. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. அட விராஜ், உங்களுக்கு தெரியும் நான் நினைச்சது தப்புதான். பரவாயில்ல, நானே இன்ட்ரோடியூஸ் பண்றேன். வெயிட். இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் தேவையில்லை. என்ன நானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். Go ahead. அங்கிள், கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மலிஷ்காவோட ஃபாதரோட பார்ட்னர் தான் எங்க அப்பா, விஜய் சிங் ஹானியா.
நான் அவரோட பையன் விராஜ் சிங்கானியா. ஷட் அப். என்ன? ப்ரொஃபஷனல் அறிமுகம் வேண்டாம், பர்சனல். பரவாயில்ல, நானே இன்ட்ரடியூஸ் பண்றேன். கரிஷ்மான்ட்டு உங்களுக்கு தெரியாது, இவன் ரிஷி, அப்புறம் என்னோட கிளாஸ்மேட் ஃபர்ஸ்ட் இயர்ல, ஐ மீன் 11th ஸ்டாண்டர்ட்ல. அதுக்கப்புறம் இவன் லண்டனுக்கு போயிட்டான். இவன் அந்த விராஜ் சிங்கானியா தான். எனக்கு ஞாபகம் இருக்கு. இவன் அதே விராஜ் தானே? மீட்டு, நானும் உன்னை மறக்கல. I'm sorry. Viraj, that's Neelam aunty, Virender uncle, Rishi's parents. This is Devika, Hana, Sonia, Rishiyoda sisters. Ivanga Rishiyoda party. That's Ayush, Rishiyoda brother. That's Karishma aunty, Rishiyoda atta. அப்புறம் இவ தான் லக்ஷ்மி, ரிஷியோட மனைவி. லக்ஷ்மி, நைஸ் டு மீட் யூ லக்ஷ்மி. ஆமா, உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அஃப்கோர்ஸ் மலிஷ்கா தான் சொன்னான். இன்ஃபேக்ட் நான் உன்னை மீட் பண்ணணும்னு தான் இவன் இங்க கூட்டிட்டு வந்தான். Shut up. அட என்ன? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஆக்சுவலி நீலம் ஆண்டி இவன் ரொம்ப வருஷமா தீபாவளியை செலிப்ரேட் பண்ணலையா. இந்த வருஷம் ட்ரெடிஷனல் ஸ்டைல்ல தீபாவளி செலிப்ரேட் பண்ணணும்னு முடிவெடுத்தான். அஃப்கோர்ஸ் எனக்கு நல்லா தெரியும், லக்ஷ்மி எல்லா ஃபெஸ்டிவல்ஸையும் ரொம்ப அழகா செலிப்ரேட் பண்ணுவா. சோ தீபாவளியும் ட்ரெடிஷனல் ஸ்டைல்ல தானே கொண்டாடுவா. அதான் விராஜை இங்க கூட்டிட்டு வந்தேன். பட் இப்போ நம்ம எல்லாருக்கும் சாரி சொல்லி ஆகணும். முக்கியமா நான் இந்த மாதிரி அன்இன்வைட்டட் சொல்லாம கொள்ளாம கிளம்பி வந்துட்டேன். நோ நோ, இட்ஸ் ஓகே விராஜ். இன்ஃபேக்ட் இது மலிஷ்காவோட வீடாவே நினைச்சுக்கோ. இட்ஸ் ஃபைன். இன்னும் சொல்ல போனா தீபாவளிய கொண்டாடத்தானே வந்திருக்க. சந்தோஷத்தை கொண்டாடவும் இல்ல சந்தோஷத்துல யாரையாவது கூப்பிடவும் ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்க்க கூடாது. எனவே சரியா சொன்னீங்கம்மா. So you can join us. Thank you so much uncle. உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இவ்ளோ கோவமா பாக்குற? ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நான் ஒன்னும் உன்னை கோவமா பார்க்கல. நீ என்னோட கோலத்தை கலைச்சிட்டு உள்ள வந்திருக்க. ஓ, ஐம் so sorry, நான் அதை பார்க்கல. இட்ஸ் ஓகே மலிஷ்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் கோலத்தை ஆனா கலைச்சேன். நீ கோலத்தை திரும்ப போட்டு கொடுத்தியே. நீ என் கூட உட்கார்ந்து அந்த கோலத்தை போட்டு கொடுத்த. நான் எப்ப கோலத்தை வரைஞ்சேன்? எனக்கு அதை சரியா பிடிக்க கூட வராது. அதை நீ எனக்கு கத்து கொடுத்த, நான் கூட ஹெல்ப் பண்ண, அவ்வளவுதான். ஓ வாவ், பிக் பிசினஸ் மேன் ரிஷி ஓப்ராய் இப்போ பிசினஸ் விட்டுட்டு கோலம் போட கத்துக்கிறான். நாட் பேட், ஹா? நான் தான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன். லக்ஷ்மி போட்ட கோலத்தை அவன் கலைச்சிட்டான். அதை அவன் தான் சரி பண்ணோம். கலைச்சது யாரா இருந்தாலும். ஓஹோ, ஐம் so sorry uncle, பட் ஆனா எனக்கு கோலம் போட தெரியாது. மலிஷ்கா, இட்ஸ் ஓகே. உனக்கு தான் உன் அங்கிளை பத்தி நல்லா தெரியும்ல. சும்மா விளையாடுறாரு. டோன்ட் டேக் ஹிம் சீரியஸ்லி. வெல், தீபாவளி பூஜை முடிஞ்சிடுச்சு. அண்ட் லக்ஷ்மி, நீ இதை நினைச்சு worry பண்ணிக்காத. மலிஷ்கா, நீ வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ பூஜை முடிஞ்சிடுச்சு. ஆக்சுவலா வேலை விஷயமா மாட்டிக்கிட்டேன். ஐம் சாரி. சரி, பிரசாதத்தை வாங்கிக்காம போயிடாத, ஓகே? நான் பிரசாதம் கொண்டு வரேன். சரி வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் சாமி கும்பிடலாம். பண்டிதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். வா, லெட்ஸ் கோ. ஏன் தள்ளுறீங்க? இங்க என்ன நடக்குது? நீ ஏன் அவனை உத்து பாக்குற? யார? அந்த யமராஜ. அவன் யமராஜன் இல்ல, விராஜ். வாய் மூடு. ஏய், உனக்கு எவ்வளவு நல்ல மதர் கிடைச்சிருக்காங்கன்னு பாருடி. நானே உனக்கு பர்மிஷன் கொடுக்கறேன், போ. அந்த பையன் கூட நீ போய் ஜாலியா இருன்னு. நீ ஆயுஷ பாருடி, அவனை உனக்கு சொந்தமாக்கிக்க பாரு. போய்த்தியக்காரி, கன்ஃபியூஸ் ஆகி சுத்துற. எப்ப பாரு அந்த ரிஷிய பாக்குற, இல்லனா அந்த யமராஜனை பாக்குற. நான் யார சைட் அடிக்க உனக்கு பர்மிஷன் கொடுத்தனோ அவனை போய் சைட் அடிய. அவனை போய் குட் லுக்கிங் பண்ணுடி. குட் லுக்கிங் எப்படி பண்ணணும் தெரியுமா? நீ பாக்குற பார்வையில அவன் என்கிட்ட வந்து உன்னை பத்தி பேசணும். ஐயோ, இதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. அந்த ஆயுஷ் பையன் என்ன பார்த்து எப்பயும் மயங்கிட்டான். நான் சும்மா வேற எதுவும் ட்ரை பண்ணி பார்த்தா அந்த விராஜ மாட்டுவானான்னு. என்ன?
அப்படின்னா ஆயுஷ்க்கு ஏற்கனவே உன்னை பிடிச்சு போச்சா? அவன் என்ன பார்த்து எப்பயோ ஃபிளாட் ஆயிட்டான். அவன் எப்பெல்லாம் என்ன பாக்குறானோ அப்பெல்லாம் என் முகத்தை பாத்துக்கிட்டே இருக்கான். ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு டிராப் பண்ண நம்ம வீட்டுக்கு வந்தானே, அன்னைக்கு அவன் என்னையே பாத்துக்கிட்டு இருந்தான். அவன் அன்னைக்கு என்ன எப்படி பாத்துக்கிட்டு இருந்தானா, அன்னைக்கே வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுவானோன்னு நினைச்சேன். அடியே பைத்தியக்காரி, எனக்கு இதுதானடி வேணும். அவன் உன்னை ப்ரப்போஸ் பண்ணணும். ப்ரப்போஸ்? வாய் மூடு. திருத்தாத பாயிண்ட் புடி. எப்போ ப்ரப்போஸ் பண்ணுவான்னு முதல்ல அத சொல்லு. பண்ணுவாமா பண்ணுவான். முதல்ல என்ன இப்படி அடிக்கிறத நிறுத்து. பண்ணுவான்னு சொல்லாத. என்னைக்கு பண்ணுவான்? நீ என்னோட பொண்ணா இருந்தா இன்னைக்கே அந்த குட் நியூஸை எனக்கு கொடு. சரி சொல்லு, அந்த குட் நியூஸை எனக்கு கொடுப்பியா மாட்டியா? ஆஃப் கோர்ஸ் கொடுப்பேன். வேற என்னதான் வேலை? ஒன் போஸ் லைக் திஸ், ஒன் போஸ் லைக் தட், அண்ட் ஆயுஷ் ஆயிடுவான் அப்படியே ஃபிளாட். உங்களுக்கு பணக்கார வீட்டு சம்பந்தி கிடைக்க போறாங்க. நீ என் பொண்ணுங்கறத நிரூபிச்சு காட்டுறடி. சரி போ போ, போய் ஆயுஷ் பின்னாடியே போய் வேலையை பாரு போ. இந்தாங்க பிரசாதம். ஹாய். நல்லா இருக்குல்ல? திஸ் இஸ் so good லக்ஷ்மி. நீங்களா பண்ணீங்க? ஆமா, I just so love this. இது என்னன்னு சொல்வாங்க? காஜு கட்லி. அங்க என்ன நடக்குது பார்ட்னர்? என்னாச்சு? ஒரு மனுஷன் மாதிரி பேச மாட்டியா? என்னவோ பேய் மாதிரி பின்னாடி வந்து ஷு 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 ஷுன்ற. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? பேய் தான் பேசணும். பேய் படம் பார்த்தது இல்ல? அதுல காட்டுவாங்களே பின்னாடி வந்து. சரி 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 சரி. என்னாச்சு? நான் சின்ன பையன், எனக்கு பயமா இருக்கு. நான் பேய் படம் எல்லாம் பார்க்க மாட்டேன். உன்னை பார்த்தா தான் நான் பயப்படுவேன். மாமா மாமா, நான் என்ன பேயா? ஆமாடா, அதுல என்ன சந்தேகம்? சரி அதெல்லாம் இருக்கட்டும். இது இது என்ன சீனு? மலிஷ்கா திரும்ப வந்துட்டா மாமா? ஏன்? வை? அவதான் சொன்னா இல்லடா, அவ விராட் சிங்கானியாவ ட்ரெடிஷ்னலா தீபாவளி கொண்டாட கூட்டு வந்தோம். எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு பிளான் இருக்கு. எனக்கு ஒரு டவுட். எனக்கு என்ன தோணுதுன்னா, மலிஷ்கா வேணும்னே ரிஷிய பார்த்தும் பார்க்காத மாதிரி நடிக்கிறா. ஐ நோ, டோட்டலா இக்னோர் பண்றா. அவ ரிஷியோட கவனத்தை அவ மேல ஈர்க்க பாக்குறா. இது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? ரிவர்ஸ் சைக்காலஜி. இப்பதான் புரியுது. ரிவர்ஸ் சைக்காலஜி. லக்ஷ்மி, you know what? உங்க பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விராஜ், இப்படியெல்லாம் ஃப்ளர்ட் பண்ணக்கூடாது. இவங்க நியூலி மேரிட். அப்புறம் ரிஷிக்கு கோவம் வந்துடும். அவனோட ஒய்ஃப் ஆச்சே. ஓ ப்ளீஸ், நான் ஃப்ளர்ட்ல ஒன்றும் பண்ணல ரிஷி. நான் ஜென்ரலாக தான் சொன்னேன். இட்ஸ் ஓகே விராஜ். மலிஷ்கா, நீ இப்படிலாம் பேசி அவனை அன்கம்ஃபர்டபுள் ஆக்காத. கம் ஆன் ரிஷி, நீ தான் அடிக்கடி சொல்லுவ நீ மேரிட், இவ உன்னோட ஒய்ஃப், அதாவது மனைவி. சோ வாட்ஸ் த ப்ராப்ளம்? ஐம் ரியலி சாரி லக்ஷ்மி. ஆனா இவன் எப்பவும் இப்படி தான் பண்ணுவான். அப்படியா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா ரிஷிக்கு தெரியும், ரொம்ப நல்லா தெரியும். லக்ஷ்மி, இந்தாங்க. நீங்க கிராமத்துல இருந்து வந்தீங்கன்னு மலிஷ்கா சொன்னா. எனக்கு கிராமத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். வாட்? என்ன வாட்? அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். யூ நோ வாட்? என் பாட்டியோட வீடும் கிராமம் தான். நான் எல்லா வருஷமும் அங்க போவேன். உங்க கிராமத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அங்க விவசாயம் இருக்கும் இல்லையா? ஆமா, விவசாயம் தான் கிராமத்துக்கே ஒரு அடையாளம் கொடுக்குது. எங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா நிறைய. லக்ஷ்மி, 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 ஓகே? okay இல்ல? என்னாச்சு? நீ நல்லா இருக்கல? நல்லா இருக்க. ஒண்ணுல கொஞ்சம் மயக்கம் வந்துருச்சு, ஆனா இப்ப பரவாயில்ல. வித்தியாசமா இருக்க. ஷி வாஸ் ஃபைன். ஆனா இப்பதான் அவ உடம்பு குணமாயிருக்கு. ஆனா அதுக்குள்ள கொஞ்சம் குணமானதும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருந்தா இப்படிதான். அப்புறம் எப்பதான் நீ நார்மல் ஆகுறது? இல்ல இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு எதுவும் உண்மையிலே ஆகல. நல்லா இருக்கியா? அப்புறம் எப்படி மயக்கம் வந்துச்சு? ஏன் மயங்குன? எக்ஸ்கியூஸ் மீ கைஸ், நான் லக்ஷ்மியை பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வேண்டாம் வேண்டாம் ரிஷி, எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. நான் மட்டும் மேல தனியா இருந்தேன்னா அது நல்லா இருக்காது. ரிஷி, எனக்கு ஒன்றும் ஆகல, நான் நல்லா இருக்கேன். நான் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன். நீ இதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். சரி வா, அங்க வந்து உட்காரு. என் கையை பிடிச்சுக்கோ. அங்க என்ன பாக்குற? எவ்வளவு அழகான கப்பல் இல்ல? ரிஷி இப்பெல்லாம் இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பொறுப்புள்ள ஹஸ்பண்டா இருக்கான். ஹிஸ் அ குட் ஹஸ்பண்ட்.
சரியா தான் சொல்ற. முடிஞ்சது. என்ன மலிஷ்கா இங்க இருந்தாலும் ரிஷி கிட்ட எந்த சேஞ்சும் தெரியல. பாத்தியா, முன்னாடி இருந்த மாதிரியே லக்ஷ்மி கூடவே இருக்கான். லக்ஷ்மிக்கு கொஞ்சமா மயக்கம் வந்தது. உடனே ரிஷி அவளை ரூமுக்கு கூட்டு போயிட்டான். ஐ நோ இப்ப நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம். என்ன மாமா? இது பிரமாதம். ரிஷி லக்ஷ்மி காதல் இங்கே மலர்கின்றதே, பறந்து சென்றார்கள் அழகாக. இவ்வளவு கேவலமா பாடாதடா. அப்படியா சொல்றீங்க? ஆமாடா, பாருங்க, ஆமா. நான் மட்டும் ட்ரைனிங் எடுத்திருந்தேன், பெரிய சிங்கர் ஆயிருப்பேன். ஃபேன்ஸ் இருப்பாங்க, ஸ்டேஜுக்கு போயிட்டு மைக்கை எப்படி பிடிப்பேன். ஆஹா, அடச்சே. நீ ஜூஸ் குடிக்க கூட நாப்பி கட்டணும் போல. போடா ஆட வந்து. டைப்பர் போடுற வயசு வந்தாச்சு, எனக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு போறாரு பத்தியா? இதோட டேஸ்டே போயிடுச்சு. சரி, போய் கிச்சன்ல வச்சிடுறேன். ஹலோ பிரதர். சுதீப், இங்க பாத்தீங்களா? பிரதர், இதோ வச்சுக்கோங்க. இதை வச்சு தொடங்க. தேங்க்யூ சுதீப், கொடுத்ததுக்கு தேங்க்யூ so much. உங்களை எங்கேயே பார்த்துட்டேன், இல்லைன்னா கிச்சன் வரைக்கும் போயிருக்கணும். நான் உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் நான் சுத்திட்டு இருக்கேன். மை பிரதர், தேங்க்யூ. என்ன பாத்துக்க நீங்க இருக்கும்போது நான் எந்த பிரச்சனையை பத்தியும் கண்டுக்கவே மாட்டேன். நீங்க தாங்கிக்கோங்க, அது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துடுறேன். போயிட்டு வாங்க. இவரு நம்மள வாழ்த்துறாரா இல்ல சாபம் விடுறாரா? என்னவோ திட்டிட்டு போறாரு. ஆசீர்வாதம் சாபம்னு. ச்சே. ஓய், எங்க பயந்து ஓடுற? பயந்தாங்கோலி. என்னது இப்போ நீ என்ன சொன்ன? பயந்தாங்கோலி. இப்பதான் அங்கிள் கிட்ட சொன்னி, எனக்கு பேய் படணும் ரொம்ப பயம். அத எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ பையன் தானே? உனக்கு ஏன் சந்தேகம்? அப்ப பெண் பேய பார்த்து உனக்கு பயமா என்ன? பேய பார்த்துதான் பயம், பொண்ணை பார்த்தலாம் இல்ல. அதை என்னைக்கும் மறந்துடாத. நீ என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு ஷாலு. நீ பண்ற எல்லா அட்டகாசத்தையும் நான் ஏன் பொறுத்துட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன்? ஏன்னா நீ ஒரு பொண்ணு. நான் ஒரு பொண்ணா இருந்தாலும் பேயை கண்டு பயப்பட மாட்டேன். ஓய், மறுபடியும் எங்க போற? பயப்பட ஆசையா இருந்தா கண்ணாடிய பாரு. ஐ விஷ் நான் இல்ல பூதம். உண்மையிலே உன் கண்ணுக்கு பேய் தெரியணும். அப்பதான் உனக்கு பயம்னா என்னன்னு தெரியும். பார்த்துட்டு தானே இருக்க, பயப்படல. நான் பேயா? நான் நிச்சயமா கிடையாது. நீ பேயா இருக்க வாய்ப்பே இல்ல. நீதான் பேய கண்ட பயப்படுவல்ல. மறுபடியுமா? ஷாலு, எங்கிட்ட மோதிரியா? இங்க பாரு, என்ன கோவப்படுத்தாத. இல்லனா லக்ஷ்மியோட சிஸ்டர்ங்கிறதே மறந்துடுவேன், புரியுதா? சரி, மறந்துரு. லட்சுமி அக்கா சிஸ்டர் இல்லன்னு மறந்துரு. நான் ஒரு பொண்ணு இல்லன்றதே மறந்துரு. சொல்லு, இப்ப என்ன பண்ணுவ? இங்க பாரு, நீ என்ன ரொம்ப வெறுப்பேத்திட்டு இருக்க ஷாலு. ஏய், இந்த மிரட்டல் வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம், புரியுதா? நான் பயப்பட மாட்டேன். ஒண்ணு போல. ஓய் ஷாலு, என்ன? ஒண்ணும் இல்ல. என்ன? ஆனா ரிஷி, எதுவும் பேசாத, அமைதியா உட்கார். திரும்ப உட்கார். நான் நல்லா தான் இருக்கேன். இப்ப என்ன, நான் உன்னை பாத்துக்கிறது உனக்கு பிடிக்கலன்னு சொல்றியா? இந்த மாதிரி நான் உன்னை பாத்துக்கிட்டா உனக்கு அது பிடிக்கலையா? இல்ல, ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படின்னா நீ வேணும்னே உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்கிற. இல்ல, எனக்கு எல்லாம் தெரியும். சுதீப். அண்ணே, சொல்லுங்கண்ணே. சீக்கிரம் போய் ஸ்வீட் கொண்டு வா. சரிங்கண்ணே. இது கேட்டா சிரிக்கிற, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ஸ்வீட்டா? ஆமா, ஸ்வீட் தான். இன்னைக்கு தீபாவளி பண்டிகைல, தீபாவளினா எல்லாரும் ஸ்வீட் சாப்பிடணும்ல. ஆமா, வயிறு. மலிஷ்கா, நீ லேட்டா கூட்டிட்டு வந்து பூஜையை மிஸ் பண்ண வச்ச. விளக்கேத்துறது அண்ட் ஆல் ரியலி ரொம்ப நல்லா இருக்கு. பட்டாசுகளும் வெடிப்பாங்கல்ல. ஐ ரியலி லவ் இட். ஹே, நீ கவனிக்கிறியா இல்லையா?
ஐ am so சாரி, என்னோட கவனம் வேற எங்கேயோ இருக்கு. There they are. சாப்பிட போறியா? இல்ல அப்ப எனக்குலாம் போயா? வேண்டாம். சரி கிளம்பிட்டேன். இந்தா இது உனக்கு தான். பாய துற குயிக் சீக்கிரம்.